நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசைப்பட்டு வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். தெய்வகரம் கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். சகல தடையை நீக்க போனோம், அதிசயங்களை காணப்படணும். உங்கள் அன்பு பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து இந்த கால ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் சோதரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் பழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உன் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வாழ்ந்து ஸ்பீட்வை. ஓ இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வாழ்ந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வாழ்ந்தோமே. இயேசுவே உன் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வாழ்ந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பாதமுமது சிங்காசனம், பூமிவுமது பாதஸ்தலம். பாதமுமது சிங்காசனம், பூமிவுமது பாதஸ்தலம். அங்கிருந்து கொண்டிருந்து சொல்கிறோம், கணிந்த மை கண் பாருமே. அறிந்து கொண்டிருந்து சொல்கிறோம், கணிந்த மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். காருணிந்தோ ஜாலிலி புஷ்பம் சாந்த சொருவிய இயேசுவே. காருணிந்தோ ஜாலிலி புஷ்பம் சாந்த சொருவிய இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தலாகுமோ. கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கு
நலாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையில் பெரும்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்த சபையில் பெரும்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோ. சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோ. சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே தேவம் பாதம் தொழுகிறோ. திருமாறு திருநடுவே ஏற்றரவாளரே வளர்ந்தீரே. திருமாறு திருநடுவே ஏற்றரவாளரே வளர்ந்தீரே. உன்னத ஆதியை ஓட்டிடுவே வந்தவரே ஏறவே. உன்னத ஆதியை ஓட்டிடுவே வந்தவரே
சோதரம் 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 ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருடைய நாம் மைப்படுவதாக இந்த கால வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். 2-3 வசனங்களை படித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் யூதாவின் நிருபம், யூதாவின் நிருபத்திலே யூதாவின் நிருபம் 3வது வசனத்தை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நாம் படித்த யூதாவின் நிருபம், ஸ்தோத்திரம் யூதாவின் நிருபம் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை நாம் படித்தோம். என்ன சொல்லுகிறது பாருங்கள், மறுபடியும் படிக்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, 3வது வசனம். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாய் கண்டது. நல்லா கவனிங்க. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. என்ன செய்யணுமா? என்ன செய்யணும் சொல்லியிருக்கு? தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். விசுவாசத்திற்காக போராடணும். சோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நம்ம எல்லாரும் போராடணும்னு சொல்றார். நல்லா கவனிக்கணும். சோத்திரம். விசுவாச வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம விசுவாச வாழ்க்கை தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இது விசுவாசத்தினால் உண்டானது. சோத்திரம். இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விசுவாசத்தினால் தான் உண்டானது. இதுக்காக நம்ம செய்ய வேண்டியது போராடணும், நல்லா போராடணும். சோத்திரம். பார்த்தீங்களா, போராடணும். போராடி விசுவாசத்தினுடைய வாழ்க்கைக்காக நம்ம போராட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு விசுவாசத்திற்காக போராடணும். சோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்கள்லாம் விசுவாசத்துக்காக போராடி தங்கள் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். சோத்திரம். எவ்வளோ பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாச அளவை விட்டு மரிக்கிற வரைக்கும் அவங்க இறங்கலை. சோத்திரம். அந்த காலத்துல எல்லாம் சோத்திரம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னா, சோத்திரம் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த கடைசி அவங்க ஜீவன் பிரியும் வரை ஆண்டவருக்கென்று விசுவாசத்துல தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம்னு தெரியும். அதனால அந்த விசுவாசத்திற்காக அவங்க போராடுவார்கள். சோத்திரம். எவ்வளோ அந்த விசுவாசத்திற்காக நிறைய பேர் போராடி சில பேர் மேற்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அந்த விசுவாசத்திற்காக பலியாயிட்டாங்க. தங்களையும் பலியாக்கினார்கள், தங்கள் குடும்பத்தையும் பலியாக்கினார்கள், தங்களுக்கு உண்டானதையும் பலியாக்கினார்கள் விசுவாசத்திற்காக. அல்லேலூயா. ஆமா. கர்த்தருடைய கிருபையினால அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, கர்த்தரால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம். ஆனால் இன்னைக்கு நமக்கு அந்த போராட்டம்லாம் இல்லை. விசுவாசத்திற்காக போராடுகிற அந்த போராட்டம் இப்ப நமக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த பழைய பரிசுத்தவான்கள்
ஆதி பரிசுத்தவான்கள்லாம் பட்ட அந்த பாடுகளை இப்போ நம்ம அதை ஏற்கவே இல்லை. அதையெல்லாம் சபைகளை விட்டு வெளியே போயிடுச்சு. சபைகளுக்கு அதுக்கும் இப்போ சம்பந்தம் கிடையாது. ஆனால் விசுவாசத்திற்காக இப்போ நம்ம போராடுறோம்னு சொல்கிறோம். சொல்லிட்டு எதுக்காக போராடுறோம்னா அதுதான் இப்போ கிடையாது. இப்போ உதாரணமாக வச்சுங்களேன், விசுவாசத்திற்காக தான் நம்ம போராடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம். ஏதாவது நமக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா அந்த விசுவாசத்திற்காக போராடி நிற்காம அப்படியே அந்த வேலையை நம்ம போய் பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆராதனை அற்பமாக எண்ணிடுறோம். ஒரு ஜெப நேரத்தில் சோத்திர பேதுரும் யோவானும் எப்படி அந்த ஜெப நேரத்துக்கு அவங்க போனதுனால தான் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. சோத்திர இப்போ இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டிய அநேக குடும்பங்கள் தங்களுடைய சொந்த காரியமாக அலுவலாக நண்பருக்கு அது இது விசேஷம் லொட்டுலஸ்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த விசுவாசத்திற்காக போராடாமல் அப்படியே அந்த விசுவாசத்திற்காக பாடுபடாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா? சோத்திர அந்த கால விசுவாசம் வேற, இந்த கால விசுவாசம் வேற. சோத்திர ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ஒரு சின்ன தலைவலியோ வேதனையோ வந்தால் உடனே மருத்துவரை நோக்கி போயிடுறோம். சோத்திர அப்போ நம்ம என்ன விசுவாசத்துக்காக போராடுறோம் சொல்லுங்க? என்ன போராடுறோம்? போராடல. சோத்திர நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம என்ன செய்யறோம், கை கொள்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆதி பரிசுத்தவான்கள் அந்த காரியங்கள் எல்லாம் நல்லா அருமையா பண்ணாங்க. நான் விசுவாசத்துக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய சாதாரண ஒரு ஆகாரம் இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க, விசுவாசத்துல காத்திருப்பாங்க. விசுவாசத்துக்காக காத்திருப்பாங்க. அல்லேலூயா. சோத்திர எத்தனையோ பரிசுத்தவான்கள் லட்சக்கணக்கான பேர் சாட்சி சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு ஆகாரம் கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு தேவையில்லை சந்திச்சாருலாம் சொல்லுவாங்க. இன்னும் இருக்கிறாங்க. நான் அந்த நாள் முடிஞ்சிருச்சு, பழைய பரிசுத்தவான்கள்லாம் சோத்திர இல்லை அவ்வளோதான் நமக்கு அப்படின்லாம் நான் அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனாலும் இப்போ ஒருத்தருடைய செய்தியை கேட்ட பிறகு அவரு ஸ்தோத்திர நம்ம பழைய ஆட்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அவரும் சுச்சுவேஷன் அந்த காரியத்தில் இன்னும் வைராக்கியமாக இருக்கிறார். சோத்திர சோத்திர அந்த விஷயங்கள்ல ஒரு வைராக்கியமாக இருக்கிறதாக பிரசங்கிக்கிறார். அதை நம்ம கேட்டுதான் நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம். அவருடைய பிரசங்கத்தை கேட்டோம், அவ்வளோதான். அவரு பிரசங்கத்தை கேட்கும்போது ஸ்தோத்திர நம்ம சோத்திர பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் எப்படி வாழ்ந்திருந்தாங்களோ அது மாதிரி அவருடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் ஒரு 40-45 வருஷமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வர்றாரு. என்ன ஆண்டவருக்குள்ள சரியா வளர்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். சோத்திர விசுவாசத்தினால வராது யாவும் பாவம். அதனால அந்த விசுவாசத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல. அவர் கேன்சர்ல இருந்து ஒரு விடுதலை பெற்றிருக்கிறார். கேன்சருக்கே ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காதவர் இதுவரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை எடுக்கலன்றார். ஆண்டவர் அந்த போன் கேன்சர்ல இருந்து இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் என்று இன்னைக்கும் ஒரு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். போகிற எல்லா இடத்திலையும் அவர் பிரசங்கத்தை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். சோத்திர இப்படிதான் ஆண்டவர் என்ன ரட்சித்தார்னு சொல்லி இன்னைக்கு அந்த ரட்சிப்பை வைத்து இன்னைக்கு இதுவரைக்கும் ஒரு டேப்லெட் கூட நான் எடுக்கல, ஒரு மருந்து கூட எடுக்கல. சோத்திர எனக்கு ஒரு சுகர் இல்லை ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்லி சாட்சிட்டு பயங்கரமா சொல்லுகிறார். இது ஸ்தோத்திர இதை பார்த்தா நம்ம முன் பரிசுத்தவான்களை எல்லாம் பார்த்தது போலவே இருக்கிறார் அவர் சொல்லுகிற விஷயங்களை. சோத்திர காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். அவரை நம்ம அழைத்திருக்கிறோம். ஒரு நாள் எங்களுடைய திருச்சபைக்கு நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம், வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாசத்துல நம்முடைய திருச்சபைக்கு வருகிறார். இந்த காலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துக்காக போராட வேண்டியவர்கள் இன்னைக்கு விசுவாசத்தை மறுதளித்தவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஸ்தோத்திர ஆண்டவர் ஸ்தோத்திர அந்த ஸ்தோத்திர யூதாவுக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஸ்தோத்திர அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று சொன்னார். இப்ப நீங்க படிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:12 நம்ம படிக்கும்போது அங்கே விசுவாசத்துக்காக போராடின புருஷனை நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுக்கு முதல் நிருபத்தை எழுதும்போது, தம்பி தீமோத்தேயு இதெல்லாம் கேட்டுக்கப்பான்னு சொல்லி எழுதுறாரு. என்ன எழுதுறாரு படிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்றார். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக. சரி போதும். அல்லேலூயா. பாத்தீங்களா என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்ப அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம்
போராட சொல்லுகிறது. வசனம் நமக்கு அதை போராட சொல்லுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. வசனம் சொல்ல தெளிவாக சொல்லுது. பவுல் தீமோத்தேயுவுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும். ஏன்பா அப்படி போராடணும்? சோத்திரம் கேட்கும்போதுதான் சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினா நித்திய ஜீவனை பற்றி கொள்வ என்று சொல்றாரு. அப்ப இந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம் இந்த உலகத்தோட முடிய போகிறதா? அதான் இல்லை. சோத்திரம் அது நித்திய ஜீவன் வரைக்கும் நம்ம கொண்டு போகுது. பரலோக பாக்கியம் வரைக்கும் நம்ம அழைச்சிட்டு போகுது. அதனாலதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விசுவாசத்திற்காக போராடணும். சோத்திரம் போராடணும். சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த விசுவாச அளவுக்காக நம்ம போராடணும். நம்ம போராடி ஜெபிக்கும் போதுதான் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்மால இந்த பூமியில பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதனால ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்பதை புரிந்து கொள்ளணும். சோத்திர அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க. சோத்திர அதனால இப்ப பவுல் தீமோத்தேயுவுக்கு விதமாக எழுதுறார். நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு சோத்திரன்னு சொல்றார். சொல்ற பாருங்க, இப்ப பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எப்பா நீ இப்படிலாம் போராடணும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும் எல்லாம் சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு அப்படியே 2 தீமோத்தேயுக்கு வரும்போது 2ஆம் நிருபத்தில் வரும்போது அவர் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். 4:7 படிங்க. 4:7 படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. படிங்க, அடுத்த படிங்க. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். போதும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க. எப்படி வந்தவரு, எப்படி சொன்னவரு, எப்பா நீ நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொன்னவரு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே வரும்போது அடுத்த நிருபத்துக்கு போறாரு. அடுத்த நிருபத்துக்கு அவர் போகும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு சொல்றத நீ நல்லா கவனிக்கணும், கேட்கணும். ஏதோ நான் உனக்கு மாத்திரம் சொல்றேன்னு நினைக்காத. ஆனா நான் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா வாழ்றேன்? நல்ல போராட்டத்தை போராடின, சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. நியாயாதிபதியாக கர்த்தர் வெளிப்படும் போது அதை எனக்கு தருவார். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படியே அட்வைஸ் சொல்லிட்டே வந்தவரு திடீர்னு சொல்றாரு, தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். விசுவாசத்துக்காக நல்ல போராட்டம் பண்ணவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல போராட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல போராட்டத்தை போராடணும். சோத்திர இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாத்தீங்களா, இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல போராடணும். சோத்திர விட்டு கொடுக்கவே கூடாது. யாருக்காகவும் எதையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவருக்காக நம்ம போராடணும். சோத்திர ஆனா இன்னைக்கு ஸ்தோத்திர அந்த போராட்டம் உங்க விசுவாச லைஃப்ல இருக்கான்னு சொல்லி பாருங்க. இடலுக்குரிய காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இடலுக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்துறோம். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளையோ, விசுவாசத்திற்குரிய காரியங்களையோ, விசுவாசத்திற்குரிய நன்மைகளையோ நம்ம எதையும் பேச மாட்டேங்கிறோம். சோத்திர எதை பேசினாலும் முறிஞ்சு விழுகிற மாதிரி சில பேர் பேசுறோம். இதனால என்ன ஆகுது? தர்க்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் வருதே தவிர இதுல எங்க விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட முடியும்? பேசுற வார்த்தைகள் சுத்தமா நல்லா இல்லை. ஏன் தான் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னே தெரியல. சோத்திரம் எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த வார்த்தைய சோத்திர என்ன கேட்டா இந்த மாதிரி ரொம்ப பேசிட்டே இருந்தா ஒரு நாள் என்ன செய்யணும், நாக்கையே கத்தரை எடுத்துடணுன்றேன். சோத்திர எதுக்கு உன் நாக்க கொடுத்தாரு? சும்மா எப்போதும் அவிசுவாசமா பேசிட்டே இருக்கவா? சொல்லுங்க. சோத்திர ஏதாவது ஒரு காரணம் இல்லாம பேசிட்டே இருப்பாங்க. சோத்திர ஏதாவது ஒரு பேச்சில தான் உங்க வாழ்க்கையே நாசமாகுது. சோத்திர நம்ம வாழ்க்கையே நாசமாகிறதுக்கு காரணம் நம்ம பேச்சு தாங்க. சோத்திரம் பேசாமல் இருந்தா பைபிளே நல்லா தெளிவா சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, யாழமன் சொல்றாரு, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். பேசுனா தானே பிரச்சனை. எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பேசி இருக்கிறவன் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சோத்திரம் ஒரு குடும்பத்துல கூட ஒரு சமாதானம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஏட்டிக்கு புட்டியா பேசுறது. சோத்திரம் இப்ப நடத்துறதுல குடும்பமே கிடையாதுங்க.
இதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. குறவ குடிசையில வாழ்றவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கான். சோத்துறேன். அன்னன்னைக்கு உழைச்சிட்டு வந்து அன்னன்னைக்கு ஏதோ ஆக்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூக்கிட்டு அடுத்த நாள் காலைல போறான். ஆனா சோத்துறேன், பெரிய கோபுரங்களையும் மேடைகளையும் கட்டி வச்சுவிட்டு சமாதானம் இல்லாம தான் எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. சோத்துறேன். இப்போ கேட்டா நான் பெரிய ஆளு, ஒன்றும் இல்லை, ஒரு சுக்கும் இல்லை, எவெல்லாம் பெருச்சுன்னு சொல்றானோ அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. சோத்துறேன். ஆமா, பெரிய ஆளுன்னு பேர் தான் இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நாறிட்டு இருக்கும். சோத்துறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல அமைதி இல்லை, ஒரு நல்ல சமாதானம் இல்லை, ஒரு நல்ல எண்ணம் இல்லை. சோத்துறேன். எண்ணம் தானே பைபிளே என்ன, உலகமே என்ன சொல்றான், நீ எண்ணம் போல வாழ்வேன்றான். சோத்துறேன். எண்ணம் தூய்மையா இருக்க வேண்டாமா? சோத்துறேன். முதல்ல வார்த்தையை கிளியர் பண்ணுங்க, வார்த்தையை கிளியர் பண்ணணும். வார்த்தையை வந்து கண்ணா புண்ணான்னு உபயோகிக்கிறதுனால என்னங்க வரப்போகுது? கேடு தாங்க வரும், வேற எதுவும் வராது. சோத்துறேன். சமாதான கேடு வரும். ஸ்தோத்திரம். இருக்கிற கொஞ்ச நாள் சமாதானமா வாழணுங்கிற அந்த அறிவே இல்லாம இன்னைய வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இதுல மெயின் வந்து ஸ்திரீகள் தான். ஸ்திரீகளுக்கு ஏன் தான் கடவுள் இவ்வளவு பெரிய வாயை கொடுத்தாருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பெண்களுக்கு அவ்வளோ பெரிய வாயை கொடுத்து விட்டாரு. எப்ப பாருங்க ஒரு அமைதியை கெடுக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஸ்தோத்திரம். நான் டோட்டலி எல்லா பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒன்னும் நல்லவங்கன்னு இதுல இவங்க பெரிய சூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சோத்திரம். நான் பார்த்த வரைக்கும் அப்படித்தாங்க இருக்கு. சோத்திரம். நல்லவங்கன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று நம்மகிட்ட நல்லவங்களா இருந்தாலும் இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க தீமையை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்திரம். அவங்க காரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மகிட்ட வேணா சில நேரங்கள் நல்லவங்க மாதிரி நடிக்கலாம், ஆனா அடுத்தவங்கள்ட்ட அல்லது அவங்க ஃபேமிலியில ஒரு நல்ல பேர் கிடையாது, வாயாடி என்கிற பேரு. சோத்திரம். இந்த மாதிரி இவங்கெல்லாம் விசுவாசத்துக்காக போராடுறவங்களா கிடையாது. இவங்கெல்லாம் விசுவாச வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவங்க. ஸ்தோத்திரம். அடுத்தவங்கள நம்ம விசுவாசத்துல உள்ள கொண்டு வரணும். நம்ம வார்த்தையினால போட்டு மிதிக்க கூடாது, வார்த்தையினால போட்டு தாக்க கூடாது. ஸ்தோத்திரம். அவன் என்ன குடிகாரன் போய் குடிச்சிட்டு போய் அடிச்சு நவுத்துறான்ல, அதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் குடிச்சிட்டு பேசுறான், நீ குடியாம பேசுற, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். வார்த்தையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? ஸ்தோத்திரம். பேசுற வார்த்தையில அடுத்தவங்களுக்கு ஜீவன் உண்டா இருக்கிறதா? பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், இப்படிதான் காத்துக்கொள்றதா? சோத்திரம். எபேசியர் என்ன சொல்றாரு? உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அதையே பேசுங்கள் இருக்கு. சோத்திரம். அதையதான் பேச சொல்லுது. சோத்திரம். ஆனால் எப்ப பார்த்தாலும் சோத்திரம் அந்த மாதிரி விசுவாசம் பறி போகிற மாதிரி, விசுவாச ஜீவியம் அழிஞ்சு போகிற மாதிரி பேசினா என்னங்க பண்றது? இது விசுவாச வாழ்க்கையாங்க? உன் வார்த்தையினால அடுத்தவங்களை தூக்கி தாங்க எடுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அதனால செய்யற எல்லா அநியாயத்துக்கும் யாரும் துணை போக மாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பேசணும்னு. அதெல்லாம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். சோத்திரம். விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடி. சோத்திரம். அவர் சொல்றாரு, நான் விசுவாச நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டேன்றார். சோத்திரம். அவர் விசுவாசத்தை காத்து கொண்டேன்றார். பவுல் எவ்வளவு அழகா சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன்றார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம விசுவாசத்தை இதுவரைக்கும் நம்ம காத்திருக்கோமா? இதுவரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்திருக்கோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காத்திருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே பேசுகிற வார்த்தையினால் அடுத்தவர்களை இடிச்சு உதச்சி அடிச்சு மிதிச்சு இப்படி பேசுற வார்த்தை தான் நம்ம பேசுறோம். அதனால பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும்னு இருக்கு. நல்லா பேசுங்க, எவ்வளவு பேச முடியுமோ பேசு. ஆனா நியாயத்தீர்ப்பு நாள்ல ஒரு நாள் நீ கணக்கு கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு பதில் நீ கொடுத்தே ஆகணும். சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 6:12 படிங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். படிங்க பார்க்கலாம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? நமக்கு போராட்டம் உண்டு. சோத்திரம். போராட்டம் இத்தனை இடத்துல நமக்கு இருக்கு. போராட்டம் இதுக்குதான் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணுங்கிறது. சோத்திரம். இதெல்லாம் நம்ம கவிழ்க்கக்கூடிய விஷயங்கள். சோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க, திரும்ப படிங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நல்லா கவனிங்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் நமக்கு போராட்டம் இல்லைங்க. இந்த உலகத்துல இப்ப மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அதோடு மாத்திரமா இல்லையா போராட்டம். அடுத்தது துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு நிச்சயமா போராட்டம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு நிறைய போராட்டம் இருக்கு. அதனாலதான் ஸ்தோத்திரம் பவுல் தெளிவா அந்த போராட்டத்தை பத்தி சொல்றாரு. ஸ்தோத்திரம். யூதாவை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யூதா என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நம்ம போராடணும். ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. அப்ப இந்த விசுவாச வாழ்க்கைக்காக நீங்கள் நானும் போராடணும். ஸ்தோத்திரம். ஒரு உபவாச ஜபத்திற்காக போராடணும், ஆராதனைக்காக போராடணும், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக போராடணும். ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா நம்ம போராடணும். போராடி தான் நம்ம மேற்கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடு அப்படின்னா அதிகாரம் உள்ளவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ஸ்தோத்திரம், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவின் சேனைகள், இதெல்லாம் மறைந்திருந்து தாக்கக்கூடியவைகள், அவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம கொண்டு வரணும். இந்த போராட்டங்களை நம்ம சகிக்கிறவங்களா இருக்கணும். இந்த போராட்டங்களை உடையவங்களா இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் இருக்கோம்? ஸ்தோத்திரம். இந்த நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்பதான் அந்த நீதியின் கிரீடத்தை போய் வாங்க முடியும். அதுக்காக தான் இப்ப நீங்கள் நானும் என்ன செய்யறோம்? கடந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறோம். அந்த நீதியின் கிரீடத்தை பெறணும். ஒருவேளை எங்க நம்ம பேசுற இந்த வார்த்தைகள், நம்ம பண்ற இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஆண்டவர் பார்த்து கேட்டு நம்ம அந்த விசுவாச லைஃபை விட்டு வெளியே தள்ளிடுவாரோன்னு சில நேரம் நமக்கு பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கைக்காக நீங்க போராடுங்க. போராடணும். யூதாவை திரும்ப படிங்க பார்க்கலாம். யூதா புஸ்தகத்தை திரும்ப படிங்க. ஸ்தோத்திரம். 3 படிங்க. யூதா 3 படிங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமா, சொல்றாரு. அதான் நான் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு ரொம்ப அவசியமா இருக்கு என்று சொல்றாரு. சோதனை. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடணும், நம்ம ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆலோசனையை, இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றணும். நான் வாழ்ந்தா போதும், நான் கேட்டா போதும் அப்படிலாம் போகக்கூடாது. சோத்துறேன். ஒவ்வொருத்தரையும் அந்தந்த நேரத்தில் காப்பாற்றணும். நல்லா கவனிங்க. நம்ம கையில் நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. சோத்துறேன். இன்னைக்கு பவுல் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தீமோத்தேயு பவுல் அவர் கையில் கொடுத்துருந்தார். அதனால அந்த தீமோத்தேயு இப்போ பவுலை அந்த தீமோத்தேயுவை பவுல் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த அட்வைஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாரு. உருவாக்கணும். நம்ம தான் உருவாக்கணும். சிலர் கையில் கொடுப்பாரு. ஆனால் அந்த உருவாக்கணும். சோத்துறேன். உருவாக்குறதுக்காக தான் கையில் கொடுப்பாரு. சோத்துறேன். ஐயோ எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. சோத்துறேன். நம்ம உருவாக்குறதுக்காக தேவன் முதல் நம்ம கையில் கொடுப்பார். அப்போ அந்த கையில் கொடுத்து ஸ்தோத்திரம் உருவாக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் இன்னைக்கு தீமோத்தேயுவை பவுல் கையில் ஆண்டவர் கொடுத்தார். பவுல் முதல் நிருபம் எழுதி 2வது நிருபம் எழுதுறார். முதல் நிருபத்தில் எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்றாரு. பார்த்தீங்களா? நித்திய ஜீவனை என்ன செய்ப்பா? பற்றிக்கொள்ளுப்பான்னு சொல்றாரு. அப்புறம் 2வது நிருபம் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினப்பா, ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்றார். அவரு கடைசி சாட்சி, அது கடைசி அனுபவம். சோத்திரன். அதனால ரோமாபுரியில என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அதுக்காக அவர் போயிட்டார். சோத்திரன். ரோமாபுரியில கொண்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசத்துல நல்லா தேர்ந்தவங்களா இருக்கணும். விசுவாசத்திற்காக பாடுபடுறவங்களா இருக்கணும். அடுத்தவங்களை உருவாக்கணும். முதல்ல நல்லா கவனிங்க. நம்ம விசுவாசத்தை எப்போ இருக்கும்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, அடுத்தவங்கள நம்ம உருவாக்கும் போது தான் நம்ம விசுவாசத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தவங்கள விஷயத்துல நம்ம எதுலேயுமே கலந்துக்கல அப்படின்னா நாமே இன்னும் சரியாகலன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க, இதுதான் மெயின். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அடுத்தவங்கள ரொம்ப அற்பமா என்றோம், அடுத்தவங்கள ரொம்ப மட்டமா என்றோம், அடுத்தவங்கள ரொம்ப மோசமா என்றோம். அப்ப அடுத்தவங்களுடைய எந்த பாரமும் நமக்குள்ள வரல. அப்ப அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரியதா இருக்குன்னு பாருங்களேன். அப்ப நீ கேசுக்குள்ள நிக்கிற, நல்ல போராட்டத்தை போராடுறன்னா அடுத்தவங்களுடைய பாரத்தை நீ என்ன செய்யணும்? பவுல் சொல்லி கொடுத்தாரே தவிர சொல்லிட்டு திடீர்னு அப்படியே அவர் தன்னை கொண்டு காட்டுறாரு தீமோத்தேயுட்ட. இந்த மாதிரி நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதிக்கிட வைக்கப்பட்டிருக்கேன், நான் கிளம்புறேன், நீ என்ன செய்ய, உன் வேலையை நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லி கடைசியா அவர் சொல்லிட்டு போறாரு தீமோத்தேயுட்ட. சொல்லிட்டு பிரிகிறாங்க. சோதரா அதுக்கப்புறம் தீமோத்தேயு அவர் சரி நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டோம். பவுலுடைய அந்த மெசேஜை பார்த்து கேட்டுட்டு தான் அவர் என்ன சொல்ல போய் ரத்த சாட்சியாக மறிக்கிறார். கொன்னுடுறாங்க. ஏன்னா பலமுறை தீமோத்தேயு சொல்றாங்க, நீங்க வராத, இங்க சுவிசேஷம் அறிவிக்காத, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, சின்ன வயசான 19 வயசு, சோத்திர 17-19 வயசு தான் அவர். 17 வயசு சும்மா 2 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருப்பாரு. ஆனா உடனே என்ன பண்ணிட்டாங்க, எவ்வளோ சொல்லி பார்த்தா இங்கே வராதரான்னு அவர் கேட்கல தீமோத்தேயு. அதனால தீமோத்தேயு என்ன செஞ்சுட்டான், கொன்னுட்டானோ. அவர் சபை நடத்த ஒப்பு கொடுத்தாரு, சர்ச்சு நடத்த ஒப்பு கொடுத்து சர்ச்சு நடத்த போகும்போது அவரை கொன்னுட்டானோ. சோத்திரம். அப்படி தீமோத்தேயு ரத்த சாட்சியாக மறிச்சிட்டார் சின்ன வயசுலயே. சோத்திரம். ஏன்னா கர்த்தருக்குள்ள பெருசா பெரிய அனுபவம்லாம் இருக்காது. ஆனா பவுலுடைய வார்த்தையை ரொம்ப கேட்டார். கேட்டு அப்படியே அவர் என்ன செய்தார், தன்னை ஒப்பு கொடுத்து கடைசியில் அவரும் ரத்த சாட்சியாக தான் மறித்தார். நல்ல போராட்டத்தை போராடினவரும் ரத்த சாட்சியாக தான் மறித்தார். போராடணும்னு அப்படி வசனத்தை கேட்டவரும் ரத்த சாட்சியாக மறித்தார். இதுதான் நல்ல அனுபவம். சோத்திரம். யோசிச்சு பாருங்க. சோத்திரம். உபதேசம் பண்ணினவனும் ரத்த சாட்சி, உபதேசத்தை கேட்டவனும் ரத்த சாட்சி. அப்ப எதை குறிக்குது, 2 பேரும் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறாங்க, ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. பவுல் சொன்ன அந்த வேடை அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதிக்கிட வைக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே அவருக்கு பதிவாயிடுச்சு. இது அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் இப்ப சொல்றாரு, நானும் அதே மாதிரி என்ன செய்யறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றானோ. போடா, வேண்டாண்டா, போடான்னு. இல்ல பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் இங்கதான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா நின்னார் பாருங்க. இவன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லி அடிச்சே கொண்டுட்டானோ. பாத்தீங்களா, தீமோத்தேயுவை அடிச்சே கொண்டுட்டானோ. சோதரன். அப்படி ஒரு ஆண்டவருக்காக தன் ஜீவனை துடிக்க அவர் கொடுத்துட்டு அவர் என்ன நினைச்சிருப்பாரு, பவுலை போல நானும் அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரோட நான் சரண்டர் ஆயிட்டேன், அவர் மாதிரியே நானும் அடிக்கப்பட்டேன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். சோத்ரா. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நல்ல கவனிங்க. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக அவங்க எல்லாம் போராடினாங்க. அதுபோல நீங்கள் நானும் போராடணும். விசுவாசத்திற்காக போராடணும், ஆண்டுடைய சமூகத்தை நிற்க போராடணும், அவருக்காக நம்ம போராடணும். சோத்திரம். இதான் நம்முடைய லைஃப்னு சொல்லி போயிடக்கூடாது. நமக்கு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சாதிக்கணும். நாம தனித்து ஒன்றும் பண்ண முடியாது. சோத்திரம். என்ன செய்யணும், சோத்திரம். ஆண்டவர் சோத்திரம் எப்படியாவது சோத்திரம் இந்த பவுலை தீமோத்தேயுவை சந்திக்க வச்சு அவனை ரட்சிக்கப்பட வைக்கணும்னு சொல்லி பண்ணார். ஆனா ரட்சிப்புல ஃபுல்லா நடத்தினது யார் தான், சோத்திரம், பவுல் தான் ரட்சிப்பு நடத்தி இன்னைக்கு அவரை போல, பாத்தீங்களா, அவரை போல ஒருத்தரை உருவாக்கிட்டார். சோத்திரம். எப்படி அவரை போல ஒருத்தரை உருவாக்கிட்டார். இதுதான் பவுலுடைய ஊழியம். அவரை போல. சோத்திரம். பவுல் எப்படி மரிச்சாரோ, பவுல் எப்படி நாசமானாரோ, எப்படி பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு போனாரோ, அதே மாதிரி அவர் கூட இருந்தவனும் அதே மாதிரி ஆயிட்டான் பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், ஆளுக்கு ஒரு பகுதியால நிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். நீ வாடா எந்திரிச்சு, டேய் இந்தரா தூங்கு ஜெபம்னு சொல்றான் பாரு. என்ன ஜென்மமா தெரியல. சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே எல்லாம் கண்ணை முடுங்க பார்க்கலாம். சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவ கிருபை கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களே காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிவகலா ஜெபம் பண்ணு.